ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஜே கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, சாரி. இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள மைசூருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். மைசூர் பேலஸை நம்ம பார்க்க போகிறோம். இது திடீர்னு ஒரு முடிவு தான். என்னோடய மாமனார் மாமியார் ஊர்லேருந்து வந்ததுனால அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் டக்குன்னு நாங்கள் கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம மைசூர் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, மைசூர் பேலஸ் வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான பேலஸ். இதுதான் என்ட்ரி. பெரியவங்களுக்கு வந்து 70 ருபீஸ் வாங்குறாங்க, கிட்ஸ்க்கு வந்து 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே போகும்போது நம்ம ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு போகக்கூடாது. ஸ்லிப்பருக்குன்னு தனி ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து 2 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரியல் யானை கிடையாது. இது ஒரு சும்மா ஒரு பொம்மை தான். இதில் உள்ள டிசைன்ஸ் அவங்களாம் எவ்வளோ ஒரு அழகாக சித்தரிச்சிருக்காங்க, நுணுக்கமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராஜா உடையார், அந்த ராஜா தான் இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை கட்டின வருஷம் வந்து 1897 வருஷம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1912 வருஷம் தான் இந்த கட்டமைப்பு வந்து முடிச்சிருக்காங்க. மொத்தம் 15 வருஷம் இந்த பேலஸை கட்டி முடிச்சிருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அறைகள் இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது. இங்கே 3 ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து 175 அறைகள் இருக்குது. இங்கே அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் அவ்வளோ நுணுக்கமாக சித்தரிச்சிருக்காங்க. அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மைசூர் பேலஸ்க்கு இன்னொரு பேரு இருக்கு, அம்பா விலாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தால் இந்த இடத்துல தான் எல்லாரும் அசெம்பிள் ஆகுவாங்க. வாங்க அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வரைபடங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பேலஸ்க்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு. ரொம்பவே சூப்பராக அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களால, சூப்பராக இருக்குது.
இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவோட பிள்ளைங்க, மகன்க, பேர பிள்ளைங்க அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இங்கே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அப்போல்லாம் பாருங்கள் அவங்களுடைய ஜுவல்ஸு, அவங்க சாரி எந்த விதத்தில் கட்டியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளீட்ஸ்லாம் பாருங்கள் கீழே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சாரியோட ஃப்ளீட்ஸ் தான் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ராணியோட ஃபோட்டோஸ், ராணி குழந்தையா இருந்தப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக அழகாக காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜுவல்ஸ் பாக்ஸு. இது அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நான் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த இடத்த, ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லோரும் இங்கே அசம்பிளி ஆவாங்கன்னு. இங்கே மேலேயும் நெட் போட்டிருக்காங்க, இங்கே கீழேயும் யாரும் போகக்கூடாது நெட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த வழியில் நம்ம நின்று பார்த்தாலும் இந்த சென்டரான இடம் வந்து கரெக்டாக தெரியும். இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸு, குட்டி குட்டி ஜன்னலுங்க, இங்கே தான் ராஜா உட்காந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே மழைலாம் பேஞ்சிச்சுன்னா அழகாக அந்த தண்ணியெலாம் போகிறதுக்காக அதுக்கு சூப்பராகவே அதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் சேர்ஸ். இப்போ இங்கேருந்து அங்கே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான தூண்களால் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது.
கிருஷ்ணராஜ உடையார் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே கிடையாது. அவருக்கு மிகப்பெரிய செல்வம் இருந்திருக்கு. அவருக்கு கீழே ஏகப்பட்ட சிற்றரசர்கள் இருந்து கப்பம் கட்டிட்டு வந்ததுனால செல்வ செழிப்போடு இருந்திருக்காரு. அவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செழிப்பு பிரம்மாண்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உலகிலேயே வந்து மிகப்பெரிய செல்வந்தரில் கிருஷ்ணராஜ உடையார் மன்னனும் ஒருத்தராக இருந்தார். ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா 1940 வருஷம் கிருஷ்ணராஜ உடையார் மன்னன் இறந்துட்டார். இந்த அரண்மனையில் மேலே போகிறதுக்கெலாம் அலோட் கிடையாது. இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். இங்கே லிஃப்ட் வசதியும் அந்த காலத்திலே வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அறைகள் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படுக்கை அறை, அப்புறம் வந்து அந்தப்புறம், அப்புறம் மல்யுத்தம் பண்ணுறதுக்குன்னு, அப்புறம் வந்து லைப்ரரி, ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிற இடம், அந்த மாதிரியான நிறைய அறைகள்லாம் இங்கே வந்து இருக்குது. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜாவோட சிம்மாசனம் அங்கே இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போய் சிம்மாசனம் போய் பார்க்குனீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து 50 ரூபீஸ் பே பண்ணணும். நாங்கள் அதுக்குள்ளே போகல, டைம் ஆகிடுச்சு. ரொம்பவும் அழகாக சித்தரிச்சிருக்காங்க. ராஜாலாம் பாருங்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு. இங்கேயும் சின்ன சின்ன ரூம் அறைகள்லாம் இருக்குது. இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட வேண்டியதான். இது வந்து அந்த காலத்தில் யானைக்கு யூஸ் பண்ண அந்த திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மைசூரில் வந்து மைசூர் பேலஸ் பாருங்கள். இங்கே மைசூரில் பார்க்குறதுக்கு 9 பிளேசஸ் இருக்குது. நீங்கள் 1 வீக் தங்கினீங்கன்னா எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனை பேலஸ் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுல. நீங்களும் கண்டிப்பாக மைசூருக்கு வந்து பேலஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.